ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் கேஷ்யூ வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளால் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முந்திரி வச்சு பண்ணக்கூடிய இந்த ஸ்வீட் எல்லா சுவாமிக்கும் நம்ம நெய்வேத்தியத்துக்கு வைக்கலாம். இந்த ஸ்வீட்டோட பெயர் திருப்பாகம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன பவுலுக்கு ஒரு பவுல் ஃபுல்லாக கேஷ்யூ எடுத்துருக்கிறேன். முழு கேஷ்யூ தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக உடச்ச கேஷ்யூ கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கேஷ்யூவை ஃபைன் பவுடராக மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கேஷ்யூவை பொடிக்கும்போது மிக்சி ஜாரில் சுத்தமாக ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எனக்கு மூடியில் கொஞ்சம் ஈரம் இருந்திருக்கு, நான் அதை கவனிக்கலை. அதனால கேஷ்யூ பவுடர் எனக்கு கொஞ்சம் கட்டி கட்டியாக வந்துருச்சு. இந்த தப்பை நீங்களும் மறந்து செஞ்சிடாதீங்க. இப்போ இது கூடவே நம்ம எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதே சேம் குவான்டிட்டிக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கட்டி கட்டியாக இருந்த கேஷ்யூ எனக்கு இப்போ நல்லா உதிரியாக அழகாக வந்துடுச்சு. அதே மாதிரி கேஷ்யூ பொடிக்கும்போது நல்ல பவுட்ரு மாதிரி நமக்கு வரணும். நிறைய நேரம் ஓட விட்டுட்டோம்னா ஒரு மாதிரி ஈரப்பசம் மாதிரி வந்துடும். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் உங்களுக்கும் கேஷ்யூ பொடிக்கும்போது இந்த மாதிரி உருண்டு வந்துடுச்சுன்னா ஸ்பூன் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பவுடராக உதிரியாக நமக்கு கிடச்சிரும். இப்போ சேம் பவுலுக்கு 1.5 to 2 பவுல் ஜீனி ஆட் பண்ணிக்கலாம். நான் பொடிச்ச சீனி தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நார்மல் ஜீனி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஜீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் ரொம்பவே கம்மி. அதே மாதிரி பண்ணக்கூடிய நேரமும் ரொம்பவே கம்மியாக தான் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக நம்ம எல்லா ஸ்வீட்டுக்குமே கேஷ்யூவை ஃப்ரை பண்ணி தான் போடுவோம். பட் இந்த ஸ்வீட்டு கேஷ்யூவை வச்சே பண்ணுறதுனால ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். கேஷ்யூ பவுடர், கடலை மாவு, ஜீனி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுல் அளவுக்கு பால், அதாவது காய்ச்சி ஆறின பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சப்போஸ் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கட்டிப்படுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு கட்டிப்பட்டுடுச்சுன்னா கேஸ் ஸ்டவ் வச்சு கலரும்போது இன்னும் கட்டி பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கட்டி இல்லாமல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் ஒரு பவுல் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த திருப்பாகம் பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட் ரொம்பவே முக்கியம். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டுக்கு எந்த பவுலை யூஸ் பண்ணணுமோ அதே தான் கடைசி வரை யூஸ் பண்ணணும். இந்த ஸ்வீட்டுக்கு ஜீனி மெஷர்மெண்ட் மட்டும் நம்ம எடுக்கிற அளவுக்கு டபுளாக சேர்க்கணும். மற்றபடி எல்லாமே சேம் குவான்டிட்டி தான் போடணும். நெய் நல்லா சூடாகி உருகுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். கேஷ்யூ பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கைவிடாமல் கிளறணும். ஏன்னா இந்த ஸ்டேஜில் நமக்கு அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. கடலை மாவோட பச்சை வாசனை போகிறது வரை நல்லா வதக்கணும். கேஷ்யூவோட கடலை மாவு சேர்த்து பண்ணுறதுனால இந்த ஸ்வீட் சீக்கிரமாகவே இரியும். ஸோ நிறைய நேரம் வதக்க வேண்டிய தேவையில்லை. சப்போஸ் இந்த பேஸ்ட்டு வதங்கும்போது உங்களுக்கு கட்டி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. ஸ்வீட் இன்னும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நம்ம ஊற்றின பாலெல்லாம் நல்லா சுண்டி கடலை மாவு இந்த மாதிரி நல்லா வெந்து வரும். இப்போ ஸ்வீட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நமக்கு, அதாவது மைசூர் பாக் ஸ்டேஜ் மாதிரி கொஞ்சம் வெள்ளையாக சைடில் நொறையாக வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும். இப்போ ஸ்வீட் நல்லா வறண்டு எக்ஸஸாக உள்ள நெய்யெல்லாம் வெளியில் வருது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய், கிராம்பு பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். பட் நான் குங்குமப்பூ சேர்க்காம தான் பண்ணுறேன். இந்த ஸ்வீட் பார்க்குறதுக்கு காஜு கத்லி, கேசரி, அப்புறம் திருவாதிரக்களி மாதிரி இருந்தாலும் இதோட டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் கேஷ்யூ பவுடர் போட்டு பண்ணியிருக்கிறதுனால வாயில் போட்ட உடனே அல்வா மாதிரி கரைஞ்சி போயிடும். அதே மாதிரி இந்த திருப்பாகம் ஸ்வீட் முழுக்க கேஷ்யூ வச்சு பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி வறண்டு வரும்போது கேஷ்யூ, பால், நெய் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு அரோமா வரும். திருப்பாகம் ஸ்வீட் இந்த மாதிரி கரண்டிலையும் கடாயிலையும் ஒட்டாமல் வரும். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் சுவாமிக்கு இதை பிரசாதமாக வைக்கலாம். ஆனால் முருகருக்கு இது ரொம்பவே விசேஷம். அதே மாதிரி இந்த திருப்பாகம் ஸ்வீட் முழுக்க நெய் வச்சே பண்ணியிருக்கிறதுனால 4-5 நாள் ஆனாலும் வெளியில் வச்சாலும் கெட்டு போகவே செய்யாது. ஸோ இந்த வீடியோவை பார்த்ததோடு விடாமல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான யூனிக்கான ரெசிபீஸ் அப்புறம் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு SRV கலக்கல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye bye.